அதனால் சிவபெருமானுக்கு வசத்தியான வேளை. ஸ்ரீருத்ரம் சதருத்ரியம்னு கிருஷ்ண யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்ட பாகம் 11 அனுவாக்கங்கள். அதை தொடர்ந்து சமக்கத்தை பிரார்த்திக்கக்கூடிய பாகத்துக்கு சமக்கம் 4 அனுவாக்கங்கள். இதை பெரியோர்கள் மகாருத்ரம் அதிருத்ரம் என்று பல்வேறு விதத்தில் கொண்டாடுவது வழக்கம். ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய த்ரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ அப்படின்னு தியானத்தை சொல்லி முதல் அனுவாகம். யா தைஷு சிவதமா சிவம் பபூவதே தனு சிவா ஷரவ்யாய தவதயா நோ ருத்ரமிருடய அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சிவன் மன்யூனு அந்த இடத்துல வேதத்தில் சொல்லும்போது மன்யூனா கோபம்னு அர்த்தம். அதனால்தான் ஆவணி ஆவட்டம் யஜுர் உபாகர்மா பண்ணும்போது காமோ அகாரிஷீத்து மன்யூர் அகாரிஷீத்துங்கிறோம். மன்யூனா கோபம். சிவபெருமானுக்கு கோபம் இருந்ததாம், ருத்ரனுக்கு கோபம். அப்போது வேதம் பிரார்த்திக்கிறது, கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோயே. அப்போ சிவன் ரொம்ப தணிஞ்ச பிறகு அவர்கிட்ட வரத்தை பிரார்த்திக்க கூடியது தான் ஏனைய. அப்புறம் 3வது அனுவாக்கத்திலேருந்து நமக்க குபாய நிஷங்கிணே ஸ்தேனானாம் பதயே நமஹ தஸ்கராணாம் பதயே நமஹ அப்படின்னு மேலே திராபே அந்தசஸ்பதே தரித்திரன் நீலலோகிதான்னு ஸ்ரீருத்ரம் தொடரும். அப்போ சிவன் கிட்ட பிரார்த்திக்கிறது, ருத்ரன் கிட்ட பிரார்த்திக்கிறது ஒரு வழக்கம். அதே ஸ்ரீருத்ரத்துக்கு அடியேன் யூடியூப்பில் போனேன்னா 2 பரமாக அர்த்தம் சொல்லலாம். ஒன்று சிவபரம், முதல்ல அக்னிபரம். அக்னியில் என்ன வேத பாகமாக இருக்கிறதுனால அக்னிபரமாக சொல்லணும். அடுத்தது சிவபரமாக சொல்கிறது பிரசித்தம். அதே சமயத்தில் ராமபரமாக சொல்லலாம். ஏன்னா அதில் என்ன வருது, யாதைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனு, நீ பிடிச்சுருக்கிற தனுசு மங்களகரம்ங்கிறது. அப்போ ராமபரமாக சொல்லலாம். அதே சமயத்தில் நிருசிம்மபரமாக சொல்லலாம். ஏன்னா முக்கண்ணன் இல்லையா, அதனால் விஷம விலோச்சனமீடேன்னு அர்த்தம். விஷமம்னா ஆட் நம்பர்னு அர்த்தம். 3 கண்ணு நிருசிம்மனுக்கு உண்டு. அதனால் எல்லோருக்குமே ருத்ரம் ரொம்ப வசத்தியான பாகம். அந்த உயர்ந்த பிரதோஷ சமயத்தில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டுனர். அந்த பிரதோஷ வேளை ஒரு பக்கம் சிவாராதனை நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ராமரை பற்றி ஒரு உபன்யாசம், அதுவும் ஸ்ரீமன் நாராயணியம், உயர்ந்த ராமருடைய ஆஸ்தானம் ராம் நகர். இது மேலே என்ன கேட்குறது சொல்லுங்க. அப்பேற்பட்ட ஒரு சன்னிவேஷத்தில் ராமாயண சாரத்தை எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகியும் சுகரும் காண்பித்த விஷயத்தை எப்படி நாராயண பட்டத்திரில் தன்னுடைய ஸ்ரீமன்